ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணலாமா வேணாமா? என்கிட்ட கேட்குற மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதுவாக தான் இருக்கு. இதுக்கு டைரக்டா நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்றதை விட இன்னொரு கொஸ்டின்ஸ் என்கிட்ட கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். நிறைய இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணி எங்க வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ கிராக்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு, இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க கிட்ட நான் கேட்குற முதல் கொஸ்டினே என்ன டைப் ஆஃப் பிரிக் நீங்க யூஸ் பண்ணி கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்ற மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் வந்து ஏஐசி பிளாக். அப்போ அந்த ஏஐசி பிளாக் யூஸ் பண்ணி கட்டினாலே இந்த இஷ்யூஸ் வருமானு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த ஏஐசி பிளாக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம யூஸ் பண்றதுனால தான் இந்த இஷ்யூஸ் வரும். நீங்க நல்ல குவாலிட்டியான ஏஐசி பிளாக் வாங்குறீங்க, நல்ல குவாலிட்டியான ஜாயிண்ட் மாற்று வாங்குறீங்க, நல்ல குவாலிட்டியான லேபர் வச்சு ஃபுல்லா ஒர்க் முடிச்சிருங்க. பட் எங்க இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் லைன்ஸ்க்கும் பாக்ஸ்க்கும் நீங்க வந்து உடைக்கிறீங்க இல்லையா, அங்கதான் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும். நீங்க நார்மல் செங்கல் சவருக்கோ இல்ல சாலிட் பிளாக்ஸ்க்கோ யூஸ் பண்ற மாதிரி கட்டிங் மிஷின்ஸ் போட்டு ஹேமர் வச்சு நீங்க தட்டும் போது கண்டிப்பா அந்த வால் வந்து ஷேக் ஆகி லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல அது ஷேக் ஆகி ஆன சின்ன சின்ன கிராக்ஸ் வந்து நீங்க பார்க்காம அதுக்கு மேல டைரக்டா பூசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 months ஆர் 3 monthsலேயே வந்து அந்த கிராக்ஸ் வந்து உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு இந்த ஏஐசி பிளாக்ஸே சரியில்லை அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் சரியில்லை. சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா அது ஏஐசி பிளாக் வலிக்காத மாதிரி நீங்க வந்து வால் சேஸ் பண்ணி பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பிளாஸ்டிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 5 blades இருக்க கட்டிங் மிஷின்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க ஏஐசி பிளாக்ல கட்டின வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் நீங்க ஹையர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து இந்த 5 blade மிஷின்ஸ் கண்டிப்பா இருக்கணும். செகண்ட், இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் பண்றதுக்கு முன்னாடி எங்கன்னா கிராக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டு கிராக்ஸ் இருந்தா சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்தரா பிளாஸ்டிக் பண்ணுவோம் இல்லையா, அதை செக் பண்ணாம நீங்க வந்து பிளாஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கிராக் டெவலப் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ல அப்ரப்டா தெரியும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். இதை பண்ணாலே 90% கிராக்ஸ் வந்து இந்த ஏஐசி பிளாக்ல இருந்து வரதை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நன்றி.